அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் சிறுத்தை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கிராமத்தில் இன்று மதியம் 3 மணி அளவில் 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை சிறுத்தை காட்டு விலங்கு கடித்து அவங்க உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது. இந்த அதனால இந்த கிராம மக்கள் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் எங்களுக்கு சாலை வசதி, அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸு போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. டிஎஃப்ஓ, எஸ்பி இவங்களோட இங்கே ஆய்வு செய்தோம். இங்கே உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை, இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான இன்ன பிற அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதாக. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே இளம்பெண் சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்த நிலையில் தற்போது அது தொடர்பான கூடுதல் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக அந்த மாவட்ட ஆட்சியரும் கூட விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சிதம்பரம், வணக்கம். இந்த பெண் நேற்று இரத்த வெள்ளத்தில் பிணமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது அது குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. முழு விவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். நிச்சயமாக கனிமொழி. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த மேல்மயில் ஊராட்சிக்கு உட்பட்ட துருவம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவலிங்கம், வளர்மதி. இவர்களுக்கு 5 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் 4 பெண் பிள்ளைகளும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 5வது மகளான அஞ்சலி அரசு கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டிலே தாய் தந்தையுடன் இருந்துள்ளார். வனப்பகுதியை ஒட்டியுள்ள இவரது வீட்டின் அருகே அஞ்சலி நடந்து சென்ற போது வனப்பகுதியில் சுற்றித் திரிந்து வந்த சிறுத்தை கடித்து இழுத்துச் சென்றுள்ளது. அஞ்சலியின் அலறல் சத்தம் கேட்ட உறவினர்கள் அலறி அடித்துக் கொண்டு வனப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது சிறுத்தை கடித்து குதிரைக்கு சென்றுள்ளது. இது குறித்து வனத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு ஆறுதல் கூறினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் வனப்பகுதியில் உள்ள வனவிலங்குகளை கண்காணித்து சிறுத்தை பிடிக்கும் பணியில் வனத்துறை ஈடுபட்டு வருவதாகவும், வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே இளம்பெண் சிறுத்தை தாக்கியதில் உயிரிழந்தார். அஞ்சலி என்ற 22 வயது இளம்பெண் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற போது இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் அது தொடர்பாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.